தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற்ற சில இடங்களில் இளைஞர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் கீழஎசனை கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வாடிவாசல் அமைக்கப்பட்டு காலை முதலே தயார் நிலையில் இளைஞர்கள் இருந்தனர். பின்னர் பிற்பகலில் கோவில் காளை என்று கூறி சிறிய காளை ஒன்று இளைஞர்கள் அவிழ்த்துவிட்டனர். இதனை அடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் கூட்டத்தினர் மீது லேசான தடியடி நடத்தியதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதேபோல அருகில் உள்ள திருமானூர் கிராமத்திலும் 10க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டு ஏறு தழுவுதல் நடைபெற்றது. இது எங்களுடைய பாரம்பரியம். தமிழுடைய பாரம்பரியம் விட்டுட்டு போன்னு சொன்னா நாங்க எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஓகேங்களா? எங்க முன்னோர்கள் விட முடியாம நாங்க எப்படி விட முடியும்? அவங்க வழி வந்தவங்க நாங்க கண்டிப்பா இந்த ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர்வோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் வேம்பனேரி ஐயனார் அப்பன் கோவில் திடலில் 18 கிராமத்தினர் 50க்கும் மேற்பட்ட காளைகளை கோவில் முன்பு நிறுத்தி பூஜைகள் செய்து எருதாட்டம் நிகழ்ச்சி நடத்தினர். அப்பொழுது போலீசார் தடுத்தபோது பொதுமக்கள் ஒன்றிணைந்து கூச்சலிட்டதைத் தொடர்ந்து மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள குதிரை சந்தல் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட காளைகளை கொண்டு ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் காளைகளுக்கு வண்ணம் பூசி சலங்கை கட்டி ஊரை சுற்றி அழைத்து சென்று பின்பு கோவிலில் வழிபட்டு காளைகளை அவிழ்த்துவிட்டு இளைஞர்கள் ஆக்ரோஷமாக அடக்கினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த செவலூரில் தற்காலிகமாக வாடிவாசல் அமைத்து காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டன. அப்பொழுது 10க்கும் மேற்பட்ட காளைகள் விடப்பட்டு மாடுபிடி வீரர்கள் பலத்த கரவொலியுடன் அவற்றை மடக்கி பிடித்தனர். அப்பொழுது பீட்டா அமைப்பை தடை செய்ய கோஷங்களும் எழுப்பினர். இதேபோல் மணப்பாறையை அடுத்த முத்தப்புடையான்பட்டியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தபோது போலீசார் மாடுபிடி வீரர்களை விரட்டி அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகை மலையில் பாரம்பரிய மாடு மாலை தாண்டுதல் நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட காளை மாடுகளும் 75 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த வீர விளையாட்டு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கருத்தராஜபாளையத்தில் தடையை மீறி ஏறு தழுவுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராம மக்கள் மாரியம்மன் கோவிலுக்கு 10க்கும் மேற்பட்ட காளைகளை அழைத்து வந்து பூஜைகள் செய்து வழிபட்டனர். பின்பு வாடிவாசல் பகுதிக்கு காளைகளை அழைத்து சென்று இளைஞர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக காளைகளை அவிழ்த்துவிட்டு ஏறு தழுவுதல் போட்டியை தடையை மீறி நடத்தினார்கள். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான ஜல்லிக்கட்டை தடையின்றி நடத்த வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் தீவு மாணவர்கள் மற்றும் இளைஞர் கூட்டமைப்பினர் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். ஜல்லிக்கட்டை தடை செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. இந்த தேசத்தில் மாடுகளை ஏற்றுமதி செய்வதும் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்வதும் மத்திய அரசுடைய பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாடை பிடித்தால் தப்பு என்று சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கான சட்டங்களை கொண்டு வருவது மிக மோசமானது, கண்டிக்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் இணையதள குழு நண்பர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இணைந்து ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய இளைஞர்கள் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் கோஷங்களை எழுப்பினர். பொங்கல் விழாவில் மட்டுமே நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு என்பது இனி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீர விளையாட்டை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்போம். எங்களுடைய தடையை யாரு தடை விதித்தாலும் அதற்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம், அஞ்சவும் மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய போராட்டம்